நம்ம பார்க்கின்ற அதிகபட்ச ஐயப்பன் புகைப்படங்களில் ஐயப்பன் புலியின் மீது அமர்ந்திருப்பார். அது எதனால தெரியுமா? ஐயப்பன் புலி மேல வந்த கதை கேட்டிருக்கிறீர்களா? இப்போது கேளுங்கள். ஒரு நாள் ஐயப்பனின் அம்மாவான ராணி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பதாக சொல்லி அதற்கு புலியின் பால்தான் மருந்து என்று கூறி ஐயப்பனை காட்டிற்கு புலி பால் எடுத்து வரும்படி அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது உண்மையல்ல. அது ஐயப்பனை ராஜ்யத்திலிருந்து வெளியில் அனுப்ப அமைச்சரும் ராணியும் சேர்ந்து செய்த சதி. நாம் ஐயப்பனை காட்டிற்கு அனுப்பினால் அவர் திரும்ப வரமாட்டார் என்பது அவர்களின் எண்ணம். பின்பு ராஜ்யம் நமது என்று பேராசையில் இருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஐயப்பன் காட்டில் மகிஷி என்ற அரக்கியை வீழ்த்தி தெய்வீக வடிவில் காட்சியளிக்கிறார். பின்பு ஒரு சக்தி வாய்ந்த புலியையும் அடக்கி அதன் மீது ஏறி பல புலிகளோடு சேர்ந்து அரண்மனைக்கு திரும்பி வருகிறார். அது ராணிக்கோ பேரதிர்ச்சி. அதை பார்த்த ராஜாவும் அதிர்ச்சியடைந்தார். அதன் பிறகுதான் அவர் உணர்ந்தார், ஐயப்பன் மனிதனில்லை, தெய்வம் என்று. அதுதான் சபரிமலை கோவில் பிறந்த தருணமும் கூட. சுவாமியே!